வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம், அத்தியாயம் 15. அன்று காலை மருத்துவமனைக்குள் நுழைந்தவுடனேயே ஓர் அவசர கேஸ் காத்திருந்தது. வேலைக்கு சைக்கிளில் புறப்பட்ட ஒரு வாலிபன் வீட்டுக்கு தலைவன். அவனது உழைப்பில்தான் உலை வைக்கும் குடும்பத்தை சேர்ந்தவன். எதிரே வந்த லாரியுடன் மோதி பயங்கர காயம் அடைந்து விட்டான். குற்றுயிருடன் இரத்த வெள்ளத்தில் மிதந்த அவனை வாரி மாட்டு வண்டியில் போட்டுக்கொண்டு வந்திருந்தனர் உறவினர். வரவேற்பறையில் ஒரே கூட்டம். பெண்களின் ஓலம், ஆண்களின் கூச்சல், இடையே போலீசாரின் அதட்டல். நர்ஸ் நவனிதம் பரபரப்புடன் சண்முகத்திடம் ஓடி வந்தாள். தேற்று தயாராக்க உத்தரவிட்டு. பாவம், அந்த பையன் விபத்திலே உணர்ச்சி வசப்பட்டு அவள் பேச முடியாது தவித்தாள். அவன் பம்பரமாக சொன்னான். அவனும் உதவி வைத்தியரும் மிகவும் பாடுபட்டனர். ஓர் உயிரை காப்பாற்ற கடுமையான போர் 3 மணி நேரம் நடந்தது. அந்த வாலிபனின் வலக்கால் எலும்பு 2 இடங்களில் முறிந்து விட்டிருந்தது. இடக்கை எலும்பிலும் முறிவு ஏற்பட்டிருந்தது. முறிந்த எலும்பின் முனை தோல் வழியே தசைகளை பீத்து கொண்டு நீட்டி கொண்டிருந்தது. காலை வெட்டி எடுக்காது முறிவை சரிப்படுத்தி காலை குணமாக்கி விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்படவே அவனும் டாக்டர் வைத்தியநாதனும் துரிதமாக செயல்பட தொடங்கினர். சோதனை சாலை இயங்க தொடங்கியதுமே அவன் சிறிய அளவில் இரத்த சேமிப்பு திட்டம் ஒன்றை செயலாற்றி இருந்தான். அடிப்பட்ட வாலிபனுக்கு அது சமயம் ரத்தம் தேவைப்பட்டது. மாற்று ரத்தம் எடுத்துக்கொண்ட காசுலிங்கம் வேகமாக ஓடி வந்தான். பெரிய ஆஸ்பத்திரியில் பல வைத்தியர்கள், நர்ஸுகள், பல வசதிகள். இடையே கவனிக்கப்பட்ட வேண்டிய கேஸ் இது. பசு மரத்தடியில் கூட ஓர் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். துணிவும் சிறிதும் உதவியும் தான் தேவை என்ற கொள்கையும் பிடிவாதமும் அவனுக்கு இருந்தன. அந்த வாலிபனின் உயிரை தன் உயிராக மதித்த அவனும் வைத்தியநாதனும் மிகவும் சிரமப்பட்டு சிகிச்சைகளில் ஈடுபட்டனர். எலும்பு முறிவை சரி செய்து காயங்களை தைத்து கட்டி முறிவுபட்ட இடங்களில் பிளாஸ்டர் உரை போட்டு மாற்று ரத்தம் ஏற்றி அந்த வாலிபனை வார்டில் கொண்டு சேர்ப்பதற்குள் யுகமாகிவிட்ட மலைப்பு அவனுக்கு. சிறிது நேரம் ஓய்வாக இருக்க அவன் தன் அறைக்குள் நுழைந்தான். ஆவி பறக்கும் தேநீர் கோப்பையுடன் ஆஸ்பத்திரி பையன் உள்ளே வந்ததை காண அவனுக்கு அப்பாடா என்றுதான் இருந்தது. கோட்டை கயிற்றி நாற்காலி மீது போட்டான். நின்று சிறிய சுழலவிட்டான். தன் இருக்கை மீது சாய்ந்து கொண்டு காது ஓரம் வழிந்து ஓடிய வியர்வையை கைக்குட்டையால் நன்றாக துடைத்து கொண்டான். தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல பருகிய வண்ணம் அயற்சியாக கண்களை சிறிது மூடிக்கொண்டான். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, ஒரு மெல்லிய குரல். சற்றென்று கண்களை திறந்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். எதிரே 7 வயது சிறுவன் ஒருவன். அழுக்கு சட்டையும் பரட்டை தலையும் கிழிந்த அரைக்கால் சட்டையுமாக நின்று கொண்டிருந்தான். டேய், கேட்காமல் கொள்ளாமல் டாக்டர் ஐயா அறைக்கு வர உனக்கு என்ன துணிச்சல்? சீருடை தரித்த ஆஸ்பத்திரி ஆள் ஒருவன் உள்ளே வந்து அவனை எட்டி பிடித்து இழுத்தான். பரவாயில்லை விடு, அந்த பையனை எதுக்கு வந்தான்னு நானே விசாரிக்கிறேன், நீ போகலாம். சண்முகம் சற்று அழுத்தமாக சொன்னதும் ஆஸ்பத்திரி ஆள் மெல்ல வெளியே நழுவிவிட்டான். டாக்டர் ஐயா, எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலை, வலிப்பு போல வருது, வாந்தி எடுக்கிறாங்க, வலியால் துடிக்கிறாங்க. பையன் திக்கி திணறிவிட்டு அழத் தொடங்கினான். மனம் நெகிழ்ந்து போனான் சண்முகம். தேநீரை ஒரே வாயாக குடித்துவிட்டு எழுந்து வந்தான். அழாதே பையா, நான் வரேன். உன் வீடு எங்கேன்னு காட்டு. என் ஸ்கூட்டர் பின்னால் நீ பயப்படாமல் உட்கார்ந்துட்டு வரணும். வருவியா? கண்ணீரை துடைத்து கொண்டு உற்சாகத்துடன் பையன் தலையை ஆட்டினான். டாக்டர் வைத்தியநாதனிடம் சொல்லிக்கொண்டு அவன் விரைவில் கிளம்பிவிட்டான். பவளநாதர் கோவிலை தாண்டி ஊரின் எல்லையோரத்திற்கு அவர்கள் வந்தார்கள். மிகவும் ஒதுக்கமான இடம். ஒரு பக்கம் தண்ணீர் தேங்கிய பாசி பிடித்த சீர்குட்டை, இன்னொரு பக்கம் மாடு மேயும் புல்வெளி. சற்று தூரத்தில் தெரிந்த நெடுஞ்சாலையில் மனித அரவமற்ற இடத்தில் இடிபாடுகளுடன் கூடிய பழைய ஓட்டு வீட்டிற்கு முன் இறங்கினான். மருந்து பெட்டியை தூக்கி கொண்டு அந்த பையனை பின்தொடர்ந்தான். வாயிற்கதவு தெரிந்தே கிடந்தது. அம்மா, டாக்டரை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், பாருங்கள். உரத்த குரலில் பையன் கத்தினான். என்ற முனகல் வந்த திசையில் திரும்பினான் சண்முகம். கூடத்தில் ஒரு கயிற்று கட்டில் சுருண்டு கிடந்த அந்த சிறிய உருவத்தின் சுமை தாளாது போல் அது குழியாக தொங்கியது. அருகே கால் ஒன்று எழுந்த நாட்காலியில் பாதி சாப்பிட்டு காய்ந்து போன பருப்பு சோறு.
ஓர் அலுமினிய தட்டில் ஈ மொய்க்க கிடந்தது. அருகே ஒரு அலுமினிய குவளையில் தண்ணீர். முற்றத்து கொடியில் தொங்கிய பழைய புடவியில் பல கீழ்ச்சல்கள். எங்கு திரும்பினாலும் ஏழ்மை பறைசாற்றி கொண்டிருந்த கோலம். உடம்புக்கு என்னம்மா செய்கிறது? அன்புடன் கேட்டபடி குனிந்த சண்முகம் மெலிந்து கிடந்த அவள் கையை பிடித்து நாடி துடிப்பை பரிசோதித்தான். உடம்புக்கு ஒன்றுமில்லை. வந்து முனகியபடி அவள் திரும்பினாள். அந்த முகம் நல்ல நரைத்து தாடை கன்னங்கள் சுருங்கி கண்கள் உள்ளடங்கிய நிலையில் இருந்த போதிலும் அவன் நினைவு திடுகிட்டது. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. ஏம்மா நீங்கள்? அவன் முடிக்கவில்லை. அதற்குள் அவனது பார்வை எதிரே திறந்த சுவரில் ஒட்டடை பிடித்த அந்த படத்தின் மீது லயித்த போது துணுக்குன்று எழுந்து நின்றான். அருகில் சென்று உற்று பார்த்தான். சந்தேகமே இல்லை, அவளேதான். மெல்லிசை பாப் பாடகி விசாகவல்லித்தான் அவள். சில சினிமாக்களுக்கு பின்குரல் கொடுத்து உதவியவள். அந்த காலத்தில் அவன் படிக்கையில் மேடையில் இளைஞர்களிடையே பரபரப்பை ஊட்டும் வகையில் இனிமையாக பாடிய பலரை மகிழ்வித்தவள். ஏராளமாக சம்பாதித்து காரும் பங்களாவுமாக வாழ்ந்தவள். அவன் கூட ஒரு சமயம் அவளது கையெழுத்துக்கு அலைந்து இருக்கிறான். அப்போது அத்தனை பிரபலமான மெல்லிசை பாடகி அவள். அம்மா, நீங்கள் மெல்லிசை விசாகவல்லி அம்மா தானே? ஆவலுடன் விசாரித்தபடி சோதனை குழாயை கையில் எடுத்தான். கழுத்து காது கைகளில் வைரங்கள் மின்ன, இடையில் பட்டு சேலை அழகு தர, தலை நிறைய பூவும் உதடுகளை சாயவுமாக ஒய்யாரமாக ஒளிபெருக்கியை பிடித்து கொண்டு பாடிய அந்த விசாகவல்லியா இப்படி கந்தல் புடவியில் வறுமை கோலத்தில் அவன் நெஞ்சுருக்கி போனான். அது சினிமாவுக்காக நான் வச்சுக்கிட்ட பேர். சொந்த பேர் காவேரி. ஆரம்பத்திலே சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு தான் கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு ஓடி வந்தேன். பின் குரல் கொடுக்கத்தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. பிறகு ஒரு மெல்லிசை குழுவில் சேர்ந்து கொண்டேன். படிப்படியாக புகழ், பணம், பலரின் சிநேகம் எல்லாம் கிடைத்தன. அத்தோடு ஒரு பாவி எனக்கு போதை மருந்து சாப்பிடும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தான். மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கொண்டே பாட முதல்ல மருந்து ஊக்கம் கொடுத்தது. பின்னால் அது என்னை ஒரே அடியாக படுகுழியிலே தள்ளிடுச்சு. கொஞ்சம் கீழே விழ ஆரம்பித்தேன். வேகமாக ஒரே அடியாக தலை குப்புற விழுந்துட்டேன். எல்லாம் போச்சு. இந்த கதியிலே இங்கே தன்னந்தனியாக பேச முடியாது திணறிவிட்டு அவள் விம்மினாள். சேச்சே, அழக்கூடாது. உங்களை குணமாக்கி பழையபடி வாழ வழி செய்ய வந்திருக்கிறேன். சண்முகம் ஆறுதல் சொன்னான். வறட்சியாக அவள் சிரித்தாள். முடியாது டாக்டர், முடியாது. உண்மை தெரிஞ்சால் நீங்கள் முடிவில் ஏமாந்துட போறீங்க. சில நாளாக எனக்கு போதை மருந்து கிடைக்கலை. அது இல்லாட்டா உடம்பு என்ன பாடுபடுத்தும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் என் நோய். டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என்கிட்ட கடைசியாக விற்கிறதுக்கு ஒரு வைர மோதிரம் இருக்குது. அதை உங்களுக்கு பரிசாக கொடுத்துட்றேன். அந்த மருந்துகளை எப்படியாவது வரவழைச்சு கொடுங்கள். அழுது கொண்டே அவள் அவனை கையெடுத்து கும்பிட்டாள். திகைப்புடன் சண்முகம் ஒரு கணம் மௌனமாக நின்றான். போதை மருந்து ஒரு பிரபல பாடகியை எப்படி உருக்குலைத்து விட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் எத்தனை இளைஞர்களை, மாணவர்களை பாழாக்கி கொண்டு வருகிறதோ. அந்த விஷத்தை பணமாக்கி திரியும் கயவர்கள் கூட்டத்தை பட்களை ஆத்திரத்துடன் கடித்து கொண்டான். தனக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டான். இந்த பையன் இவன் தங்கராசினியா சொல்கிறீங்க? 3 வருஷத்துக்கு முந்தி இந்த மருந்து வாங்க ஒரு ஆளை பார்க்க நாகப்பட்டினம் போனப்போ தெருவிலே ஒரு பிச்சைக்கார பையன் பசின்னு அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருந்தான். யாரோ ஒருத்தன் இந்த குழந்தையை பிச்சை எடுக்க அடித்து அனுப்பியிருக்கிறான். நான் வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவள் தான். கெட்ட பழக்கத்திற்கு அடிமையானவள் தான். ஆனாலும் நானும் ஒரு பெண். நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்க வேண்டியவள். எனக்கு அந்த குழந்தை பசியோடு அழுததை காண சகிக்கவில்லை. யாருக்கும் தெரியாமல் சற்றுன்னு அந்த பையனை கூட்டிட்டு ஊருக்கு வந்துட்டேன். வழியிலே சோறு வாங்கி ஊட்டினேன். அம்மானு குழந்தை என் கழுத்தை கட்டிக்கிச்சு. அன்னிலிருந்து அவன் என் குழந்தை. நான் அவன் தாயின்னு நினைப்பிலே இந்த அசிங்கம் பிடிச்ச வீட்டிலே எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன். யாரும் அவனை இதுவரை தேடலை. அவன் அனாதை. அவனை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர எனக்கு ஆசை. ஆனால் காசு இல்லை. நானே சொல்ல முடியாது. அவள் மீண்டும் அழுதாள். பெற்ற தாயின் மீது ஏற்படும் இரக்க உணர்வில் சண்முகம் அவள் அருகே நெருங்கி அவள் தோளை மேலே தட்டினான். அம்மா, கவலைப்படாதீங்க. முதலில் உங்களை கவனிக்க ஏற்பாடு செய்ய போகிறேன். உங்கள் மகன் படித்து முன்னுக்கு வர வழிகள் செய்யணுமோ அதுவும் செய்ய முயல்வேன். கண்ணை தொடச்சிக்கிட்டு கொஞ்சம் கட்டிலில் படுங்கள். உங்களை முதலில் பரிசோதிக்கணும். பிறகு மற்றவைகளை பேசலாம்.
அன்போடு சொன்னான். திடீரென்று அவள் அவனுடைய இரு கரங்களையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். மிருகமாயிட்ட என்னை மறுபடி மனுஷியாக வாழ வைக்க முடியுமா டாக்டர்? நீங்கள் உதவி செய்வீங்களா? செஞ்சா இந்த உடம்பை உங்களுக்கு செருப்பாக தைச்சி போட்டுடுறேன் டாக்டர். அவள் 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 மறுபடியும் அழுதபோது சண்முகம் இரக்கத்தில் மனம் கரைந்து போனான். அழக்கூடாது, மூச்சு நன்றாக இழுத்து விடுங்கோ, உங்களை பரிசோதிக்க போகிறேன் உத்தரவிட்டான். சுல்லென்று கோடை வெயில் கொளுத்தி கொண்டு இருந்தது. தாரா பச்சை அம்பாசிடரை ஓட்டிக்கொண்டு நிலவில் ஊர்வலம் வருவது போல் மெல்ல நெடுஞ்சாலையிலிருந்து ஊர் செல்லும் பாதைக்குள் வண்டியை திருப்பினாள். ஒரு பெரிய புளிய மரத்தடியில் ஸ்கூட்டரை கவனித்தபடி குனிந்து கொண்டு சண்முகம் நிற்பதை பார்த்தாள். காரின் கொம்பை ஊதி மெல்ல அதை மரத்தருகில் கொண்டு வந்து நிறுத்தினாள். ஓட மறுத்து இடுக்கு செய்த ஸ்கூட்டரில் ஏற்பட்ட ஒரு சிறு தவற்றை சரி பார்த்து கொண்டு நின்ற சண்முகம் திரும்பி பார்த்தான். வணக்கம் செய்தான். வண்டி நின்று போச்சா? வாங்கோ, ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுடுறேன். பிறகு நம்ம மெக்கானிக்கை அனுப்பி ஸ்கூட்டரை சரி பார்த்து எடுத்து வர ஏற்பாடு செய்யலாம் என்றாள் தாரா புன்னகையுடன். நன்றி, உங்களுக்கு சிரமம் வேண்டாம். நான் பழுது பார்த்துட்டேன், இனி நன்றாக ஓடும். சண்முகம் மென்மையாக முறவளித்தான். இந்த பக்கம் யாரை பார்க்க வந்தீங்க? கேட்டுக்கொண்டே அவள் திரும்பி அந்த விடிந்த ஓட்டு வீட்டை அசட்டியாக பார்த்தாள். பதில் சொல்லாது அவன் முறவளித்தபடியே நின்றான். அவளை பார்க்க நீங்களா வரணும்? அவள் வீட்டில் மானமுள்ள எந்த மனிதனும் கால் வைக்க கூசுவானே. ஊரே ஒதுக்கி வச்சிருக்கிற அளவு அசிங்கமான வாழ்கிறவள், கேடு கெட்டவள். அவளை கவனித்து சிகிச்சை செய்ய பவுலாம்பிகை ஆஸ்பத்திரி தலைவர் நேரடியாக ஓடி வருவதா வெட்கம். படபடவென்று பொறிந்து கொட்டினாள் கோபத்துடன். தனக்குள் குமரி எழுந்த ஆத்திரத்தை அவன் அடக்கி கொண்டான். கெட்டவர்கள், நல்லவர்கள், ஏழை, பணக்காரர் என்ற வித்தியாசம் எல்லாம் மரணத்துக்கு கிடையாது, வைத்தியர்களுக்கும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அவங்க ஒரு தாய். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க கவனிக்க வேண்டியது என் கடமை. மெல்ல சிரித்து கொண்டு ஸ்கூட்டரை கிளப்பினான். ஊராரிடம் இதை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு மாலை மரியாதை செய்வாங்க. ஏளனமாக பதிலளித்த தாரா கோபத்துடன் வண்டியை வேகமாக ஓட்டி கொண்டு சென்றாள்.